அவளை சிலர் பைத்தியம் என்றார்கள். அவளின் பக்தியை பார்த்து சிலர் பயந்தார்கள். ஆனால் அந்த பக்தியின் முன் கடவுளே தன் தலை குனிந்தார். பல ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டின் காரைக்கால் என்ற ஊரில் புனிதவதி என்ற ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் உலகத்திற்கு பெரியவளாக தெரியவில்லை. ஆனால் சிவபெருமானிடம் அவள் கொண்டிருந்த அன்பு அளவில்லாதது. இரவு வந்ததும் உலகம் முழுவதும் அமைதியாகிவிடும். ஆனால் புனிதவதியின் மனம் மட்டும் சிவபெருமானை நினைத்து விழித்திருக்கும். விளக்கின் ஒளியில் அமர்ந்து சிவா சிவா என்று அவள் உச்சரித்த ஒவ்வொரு சொல்லும் அவளின் மூச்சாகவே மாறியது. ஒரு நாள் பசியுடன் ஒரு சிவபக்தன் புனிதவதியின் வீட்டிற்கு வந்தான். அவனது முகத்தை பார்த்தவுடனே புனிதவதியின் உள்ளம் ஒன்று சொன்னது. இவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, சிவபெருமானே இந்த ரூபத்தில் வந்திருக்கிறார். புனிதவதி தன் கணவருக்காக வைத்திருந்த 2 மாங்காய்களில் ஒன்றை அந்த பக்தருக்கு வழங்கினாள். பின்னர் கணவர் கேட்டபோது அவள் கண்களை மூடி சிவபெருமானை மனமாற வேண்டினாள். அந்த கணமே ஒரு மாங்காய் அவள் கையில் தோன்றியது. அந்த மாங்காயை உண்ட கணவரின் உள்ளம் நடுங்கியது. இவள் ஒரு சாதாரண பெண் அல்ல, இவளிடம் ஒரு தெய்வ சக்தி உள்ளது என்ற பயம் அவனை ஆட்கொண்டது. அந்த பயத்தோடு அவன் புனிதவதியை விட்டு விலகிச் சென்றான். புனிதவதி அழவில்லை, அவள் மனம் அமைதியாக இருந்தது. அவள் சிவபெருமானிடம் கூறினாள், இந்த உடலே உலக பந்தமாக இருந்தால் எனக்கு இந்த உடல் வேண்டாம், என் பக்தி மட்டும் என்றும் நீடிக்கட்டும். சிவபெருமான் அவளின் வேண்டுதலை ஏற்றார். அவளின் உடல் மெதுவாக மாறியது. அது எலும்புகளாலான தெய்வீக ரூபமாக மாற்றம் பெற்றது. உலகம் அதைக் கண்டு அஞ்சியது. ஆனால் சிவபெருமான் மகிழ்ந்தார். அந்த தெய்வீக ரூபத்துடன் அவள் கைலாச மலைக்குச் சென்றாள். அங்கே அவள் கூறினாள், சிவபெருமானின் புனித நிலத்தை என் கால்கள் தொடக்கூடாது. அதனால் அவள் தலைகீழாக தலையால் நடந்து சென்றாள். சிவபெருமான் அவளை நோக்கி கேட்டார், அம்மா, உனக்கு என்ன வேண்டும்? அவள் பணிவுடன் பதிலளித்தாள், எனக்கு சொர்க்கமும் வேண்டாம், மோட்சமும் வேண்டாம். உங்கள் திருவடிகளில் இருந்து உங்கள் பெருமையை பாடி வாழ்வதே போதும். சிவபெருமான் புன்னகையுடன் கூறினார், நீ இனி காரைக்கால் அம்மையார். இன்று வரை சிவபெருமான் ஆனந்த தாண்டவமாடும்போது காற்றோடு கலந்து வரும் ஒரு பெண்ணின் பாடல் கேட்கும் என நம்பப்படுகிறது. அந்த குரல் காரைக்கால் அம்மையாருடையதே.